நான் இது பதிவு போட்டிருந்தேன். மஞ்சள் நிற சீத்தாப்பழம். இது இதுவரை யார்கிட்டையுமே இல்லாத ஒரு பழம். அதை வந்து ஒரு வாரம் வச்ச அப்புறமும் அது விதைகளை எனக்கு விட்டே தரல. 2 பழம் தான் பழுத்துச்சு. அப்புறம் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி சில மண்புழுக்களை போடுவேன். போட்டுச்சுன்னா 5 நாளையிலே அது அழுகிறேன்னு போட்டிருந்தேன். இப்போவும் பாருங்கள், ஒரு 5 பழம் இன்னும் எனக்கு விட்டு தரல. மற்ற பழங்களெல்லாம் இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல பாருங்கள். இது உங்களுக்கு தஞ்சாவூர் விதை திருவிழாவை கொண்டு வர்றதுக்கு இங்கே பாருங்கள், விதைகள் எல்லாம் செமையாக இருக்குது. ஆனால் சில பிஞ்சு கிடச்சிச்சு, அதுக்கு விதைகளை குப்பையில் போட்டிருக்கேன். ஆனாலும் அது முளைக்குதான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு மேலேயும் மண் போட போகிறேன். அற்புதமான விதைகள் இங்கே பாருங்கள். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, மற்ற ஊர்களில் இருக்கிறவங்களும் வாங்க. இந்த விதைகள் வந்து நீங்கள் மன்னிக்கணும், மேக்ஸிமம் உங்களுக்கு ரேட்டு தான் கிடைக்கும், விலைக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் சீதா இது இல்லாததுனால நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. அதனால் நான் இது விலைக்கு தான் விற்கிறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கேன். ஆனால் விதைகள் நிறைய இருக்குது. இந்த அரிய வகை விதைகளை வாங்க. நீங்கள் தஞ்சாவூர் விதை திருவிழா வாங்க. நான் நாளைக்கு சாயங்காலமே அந்த ஊரில் அந்த மண்ணில் எனக்கு சோறு போடுற விவசாயிகளுக்கு மண்ணில் நான் கால் பதிக்க போகிறேன். என்னை வரவேற்க ரெடியாகுங்க. வாழ்த்துக்கள்.